த எகனாமிக் டைம்ஸின் அறிக்கையின்படி புளோரிடாவில் இருக்கிற எலான் மஸ்க்கு சொந்தமான ஸ்பேஸ்எக்ஸ் வசதியின் மூலம் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட செயற்கைக்கோளை இந்தியா இந்த ஏப்ரல் மாதம் ஸ்பேஸில் செலுத்த இருக்கு. இந்தியாவோட ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோளானது முக்கியமாக கடற்படையை மேம்படுத்துவதற்கு பெரிதும் உதவுதுன்னு சொல்லப்படுது. டாடா குழுவோட பாதுகாப்பு அட்வான்ஸ்டு சிஸ்டம் இந்த செயற்கைக்கோளை பெங்களூரில் இருந்து கட்டுப்படுத்த முடிவு செஞ்சிருக்கு. இது இந்தியாவோட செயல்பாட்டு ரகசியத்தை பராமரிக்க அனுமதிக்குது. இந்த செயற்கைக்கோளானது நாட்டோட உள்கட்டமைப்பை கண்காணிக்கவும் மற்றும் இராணுவ இலக்குகளை பெறவும் முக்கியமாக பணிபுரியுது. சப்மீட்டர் தெளிவுத்திறன் கொண்ட செயற்கைக்கோள்களை கொண்டிருந்தாலும் அமெரிக்கா போன்ற வெளிநாட்டு ஆதாரங்களின் உளவு தகவல்களை இந்தியா முன்னாடி